அப்படியென்றால் காடுகளில் உண்மையில் என்னதான் நடக்கிறது? அங்கு புல்லை உண்ணும் மான் உள்ளது மற்றும் மானை உண்ணும் புலி உள்ளது. மூன்றின் இடையில் ஒரு அழகான சமநிலை இருக்கிறது. ஒரு கால் புல்பரப்பில் ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படும் எனில் மான்கள் அதிகமாக மேய்கின்றன, எண்ணிக்கையில் அதிகரிக்கின்றன. மான்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் புலிகளுக்கு கொண்டாட்டம். மான்களின் எண்ணிக்கையை கொன்றே குறைத்து விடுகின்றன. புலிகளின் எண்ணிக்கை கூடினால் உண்ண போதுமான மான்கள் இல்லை. புலிகள் ஒன்றுடன் ஒன்று சண்டை போடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன, அவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. வருண் தனது புத்தகத்தில் பேசும் சமநிலை இதுதான். படைப்பாற்றல் மற்றும் தொழில் விசை சில நேரங்களில் மாறுபட்ட திசைகளில் இழுக்கலாம். இவ்விரு விசைகளையும் உயிருடன் வைத்திருப்பது உள்மன விசையின் பணி. யோசித்து பாருங்கள். புல்வெளி கனவு காண்கிறது, புலிகள் பெருகட்டும், ஏனெனில் அது மான்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என. புலிகளின் பகற்கனவோ புல்வெளி பரவட்டும், ஏனெனில் அது மான்களை பெருக்கும் என.